ஆம், இல்ல படத்துக்குள்ள எந்த போராட்டத்திலயும் படத்துக்குள்ள இருக்க பிரச்சனைகள் பத்தி எனக்கு ஐடியாவும் இல்ல, அவேரும் இல்ல. அதனால எனக்கு எப்பவுமே என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு குதூகலம் இருக்குமோ, அதே சந்தோஷம் தான். அஸ் அ நடிகரா ஒரு அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த புரொடெஸ்ட் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆவுறது என்னால முழுசா கொண்டாடவும் முடியல. முழுசா எடுத்துக்கவும் முடியல. மனசு ஃபுல்லா மாணவர்களோட இருக்கு. போராட்டத்துல இருக்கு. அதனால இந்த படத்த என்னால முழுசா கொண்டாடவோ, என்ஜாய் பண்ணவோ ஆக்சுவலி முடியல. அதாவது நடிகரா ஒரு கடைசி படம், முதலமைச்சரா முதல் படம். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சம்திங் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சீன் எல்லாம் எடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்து. இல்ல எனக்கு ம், முதலமைச்சரா முதல் முதல் படமான்னு எனக்கு அப்படி பார்க்க தெரியல. ஆக்டர் விஜய் தானே நடிச்சிருக்காரு. அதனால எனக்கு ஐ ஹேவ் நோ ஐடியா. நான் டைரக்ஷனும் இல்ல. எனக்கு அத பத்தி ஒப்பீனியனும் இல்ல. இதுக்கப்புறம் அடுத்த படங்கள் என்ன மாரி என்ன மாரி கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுக்க ஆ ஏதோ ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்ன பார்த்து நெறைய பெண்கள் ரிலேட் பண்றாங்க. பெண்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா அவங்கள மாரி ஏதோ ஒரு இடத்துல தோன்றா மாதிரி ஒரு இத்தன நாள் நடந்த படங்கள்ல அது நடந்திருக்கு. அதே மாதிரியான அவங்களுக்கு பெண்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ, அத தேடி தேடி சைக்காலஜிக்கலாவும் சரி, சோசியலாவும் சரி, டீப்பரா இருக்க ஸ்டோரீஸும், சப்ஜெக்ட்ஸும் குறிப்பா பெண்கள மையப்படுத்தி அவங்களோட எம்பவர்மென்ட்காக இருக்கிற படங்கள் தான் பண்ணணும்ன்றது என்னுடைய ஆசை. இப்போ பிசினஸ் லைஃபும் ஒண்ணு பார்க்குறீங்க, ஃபேமிலியும் பார்க்குறீங்க, சினி ஃபீல்டையும் பார்க்குறீங்க. இது 3த்தையும் எப்படி மேனேஜ் பண்ண முடியுதுங்களா? ஆ எனக்கு தெரிஞ்சுல, எங்க அம்மா சின்ன வயசுல ஸ்கூல் டீச்சரா போனா. வீட்டுக்கு வந்து எனக்கு அம்மாவா இருப்பா. சமைப்பா. ஒரு எல்லா பெண்களும் எனக்கு தெரிஞ்சு சராசரியா 20 வேலை பார்க்குறாங்க மினிமம். அதனால அது தனியா புதுசா பெரிய விஷயமா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொல்றேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் மீ டூ லவ் யூ. தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.